மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இதோ இன்று ஆங்கில கவிஞர் லாங்ஃபெலோ என்பவர் அழகான ஒரு வழியை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். Glorious indeed is the world of God around us, but more glorious the world of God within us. நம்மை சுற்றியுள்ள இறைவன் படைத்த உலகம் மாட்சிக்குரியது. அதைவிட மாட்சிக்குரியது நமக்குள் இருக்கும் அவர் படைத்த உலகம். நண்பர்களே, உலகம் என்று சொன்னவுடனே நம் கண்களுக்கு புலப்படுகின்ற காட்சிகளையும் நடைமுறைகளையும் செயல்பாடுகளையும் வைத்து இதுதான் உலகம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் மறந்துவிடக்கூடாது, இன்னொரு உலகம் இருக்கிறது. அப்படியா? நாம் வாழும் இந்த உலகம் இல்லாமல் இன்னொரு உலகம் இருக்கிறதா? அதிலே எங்கே போய் அதை கண்டுபிடிப்பது என்று நீங்கள் கேட்கலாம். அதை கண்டுபிடிப்பதற்கு வெளியே எங்கும் போக வேண்டியதில்லை, நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டியதும் இல்லை. இதோ அந்த உலகம் நமக்குள் இருக்கிறது. நண்பர்களே, நமக்குள் இருக்கின்ற இந்த ஒரு உலகம், இதை குறித்தே பல அறிஞர்களும் ஆன்மீகவாதிகளும் தத்துவ அறிஞர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அரிஸ்டாட்டல், பிளேட்டோ என்ற பெரிய கிரேக்க அறிஞர்கள் உன்னையே நீ அறிவாய் என்று கூறிய அவர்களெல்லாம் இதைத்தான் குறிப்பிட்டார்கள். நாம் காணுகின்ற இந்த உலகத்தை விட நாம் கண்களால் காண முடியாத, ஆனால் நம்மால் உணர்ந்து அறியக்கூடிய நமக்குள் இருக்கின்ற ஒரு உலகம். அந்த உலகத்தில் நாம் நுழைந்து விட்டோம் என்றால், அந்த உலகத்திலே நுழைந்து எனக்குள் இருக்கின்றவற்றை நான் உணர்ந்து கொள்ள என்னால் முடிகிறது என்றால் அதற்கு பெயர்தான் அவேர்னஸ், அதற்கு பெயர்தான் ஞானம் பெறுதல் என்று பல மொழிகளிலே பலவிதமாக. நண்பர்களே, கண்களிலே பார்க்கின்ற இந்த உலகத்தை மட்டும் பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல், கடவுள் இன்னொரு உலகை படைத்திருக்கிறார் எனது உள்ளத்திற்குள். அப்படி என்றால் எனது திறமை, எனது ஆற்றல், எனது பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த எனது வாழ்வு என்ற எனக்குள் இருக்கின்ற அந்த உலகத்தை நான் அடைந்து விட்டேன், அதை அனுபவித்து விட்டேன் என்றால் உலகத்தில் எனது மகிழ்ச்சியை என்னிடமிருந்து எடுக்க யாராலும் முடியாது. மகிழ்ச்சி வேண்டுமா? உனக்குள் இருக்கின்ற அந்த உலகத்திற்குள் செல், அங்கே உண்மையான மகிழ்ச்சியை கண்டடைவாய்.